நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்காக 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுக்கோங்க. கழுவி நல்லா வடிகட்டிட்டு அதில் 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி விசில் போட்டுருங்க. இது 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பருப்பு ரொம்ப குழையவும் கூடாது, ரொம்ப பருபருக்கையாக இருக்கவும் கூடாது, நார்மலாக இருக்கணும். ரெண்டும் இல்லாமல் ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்காது. ரொம்பையும் பருப்பு வேகாமல் முழுசாக இருந்தாலும் சாம்பார் நல்லா இருக்காது. நீங்கள் ரெண்டுக்கும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டுக்கோங்க. எப்பயுமே காய்கறியை உப்பு போட்டு கழுவணும். உப்பு அல்லது சோடா மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நறுக்குங்க. எப்பயுமே காய்கறியை நறுக்கிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதனால் நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்துருச்சு, 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் பருப்பு எப்படி இருக்குன்னு. குலைவாகவும் இல்லை, விதையாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா இதே ஹீட்டில் இருந்ததுன்னா மறுபடியும் பருப்பு குலைவாயிடும். அதனால் நான் ஏற்கனவே வச்சுருந்த குக்கர் ஒரு விசில் வச்சாலே பருப்பு வெந்துடும். உங்கள் குக்கர் எப்படி வேகுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இதுக்காக 100 கிராம் கத்திரிக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு முள்ளங்கி, ஒரு பூண்டு உரித்து வச்சது, அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை, அப்புறமா அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வரணும்லாம் அவசியம் கிடையாது, பாதி வதங்கினா போதும். சாம்பார் தானே, நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் சாம்பாருக்கு எப்பயுமே காய்கறி ரொம்ப வதங்கணும்னு இல்லை, சும்மா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். சாம்பார்லேயே நிறைய சாம்பார் வைக்கலாம். இது எல்லா காயும் போட்டு வைக்கிற சாம்பார். உங்களுக்கு இந்த காயெல்லாம் கிடைக்கலன்னா உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அந்த காயில் ஒன்று ஒன்று போட்டு செய்யுங்க. எனக்கு இப்போ இந்த காய் கிடைச்சதுனால இப்போ வீட்டில் இருக்கிற காய் வச்சு பண்ணுறேன். இப்போ அந்த வெங்காயம் பாதி அளவு வதங்கின உடனே தக்காளி நல்லா பழமாக இருந்ததுனால நான் கையிலே பிசைஞ்சு விட்டுறேன். உங்களுக்கு கையில் பிசைகிற மாதிரி இல்லைன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளியில் எப்பயுமே அந்த நடுவில் உள்ளே இருக்கிற பகுதியை எடுத்துருங்க. அது அதிகமாக நம்ம தக்காளி சாப்பிடையில் அந்த கல் மாதிரி இருக்கிற பகுதி இருந்ததுன்னா சிறுநீரகத்தில் கல் உண்டாகும். அதனால தான் அதை எடுத்துருங்க. இப்போ லைட்டாக அந்த தக்காளி வதங்கினா போதும். அதோட காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டு ஒரு வதக்கு, அதை பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனா போதும். எப்பயுமே காய் போட்ட உடனே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் அந்த காய்கறி எல்லாமே உப்பு பிடிக்கும். ஒரு கிளறிட்டு தேவையான அளவு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. என்னடா சாம்பார் போய் போடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருமே சாம்பார் வைப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இது என்னோடய ஸ்டைல் சாம்பார். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ஒரு வதங்கிடுச்சு. இதிலேயே 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி. உங்களுக்கு எந்த சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எது உங்களுக்கு பிடிக்குமோ அது ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
இல்லை எனக்கு காரம் பத்தாதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எனக்கு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே காரத்துக்காக பச்சை மிளகா வேறு போட்டுட்ருக்கோம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் மசாலா எப்பயும் ரொம்பவும் வதங்க விட மாட்டேன். ஒரு வதக்கிட்டு அப்படியே போட்டுருவேன். ஏன்னா முன்னாடிலாம் சாம்பார் வைக்கையில் எதையுமே வதக்க மாட்டோம். இப்போ அதை வதக்கியே பழகிருச்சு. எதையுமே ரொம்ப வதக்கினோம்னா அதில் உள்ள சத்து கம்மியாயிரும். அதனால் நான் லைட்டாக இது வதக்கிப்பேன். காய்கறி வேறையா, அதனால் லைட்டாக தான் வதக்கிக்கிடுவேன். இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படியே இருந்தாலும் கட்டியாக இருக்கும், டேஸ்டியாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கொஞ்சமாக புளி எடுத்து வச்சாலும் அதை நல்லா கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. அதோட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு யூஸ் பண்ணுறதுனால பெருங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிட்டா நல்லது. அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. நான் இது சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் நார்மலாக தண்ணி ஊற்றி செஞ்சுருக்கேன். சாம்பார் ஆறிடுச்சுனாலே கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதோட நறுக்கிய கொத்தமல்லி இலைகள் உங்ககிட்ட இருந்தால் அதை மேலே போட்டு விடுங்க. அது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. விசில் போட்டுருங்க. ஆனால் விசில் வர்ற வரைக்கும் வச்சுருக்காதீங்க. ஏன்னா விசில் வந்துருச்சுன்னா, ஒரு விசில் வர்ற அளவுக்கு வச்சுருந்தோன்னா அந்த முருங்கைக்காயெலாம் பீஸாக ஆயிரும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதை தூக்கி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு குக்கர் இல்லை, நான் பாத்திரத்தில் வைப்பேனாலும் நீங்கள் காய்கறிலாம் நல்லா வெந்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணிட்டா போதும். பாத்திரம் குக்கர் ரெண்டும் ஒரே மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.